சினிமா ப்ரிவ்யூ மாதிரி இன்னைக்கு இல்லை, அதனால கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம சொல்லலாம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எமோஷனலாகவும் அண்ட் வந்து டெக்னிக்கலாகவும் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கிறதா வந்து எல்லாரும் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அண்ட் வி ரியலி ப்ரவுட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண தினகர், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற குருசோமசுந்தரம், சஞ்சனா அந்த மற்ற எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட பெரிய ஒத்துழைப்புக்காக வந்து பெரிய சப்போர்ட்டுக்காக தெரிவிச்சுக்கிறேன். அந்த சேனலோட அண்ட் ஓவரால் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து நீளம்ல வர படங்களுக்கு வந்து ஒரு மக்கள் எப்போதுமே ஒரு சின்ன ஒரு அன்பை வந்து செலுத்துவாங்க. நிச்சயமாக இந்த படமும் மக்களுக்கு பிடித்த ஒரு படமாகவும் அதே நேரத்தில் சமூகத்தில் உரையாடலை உருவாக்குகிற ஒரு சினிமாவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி தான் எடுத்தோம். அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படின்றது வந்து இந்த ப்ரீவியூ ஷோ வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. அண்ட் ரொம்ப இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி நந்தகுமார் சாரோட சேர்ந்து நீலம் தயாரித்திருக்கும் பாட்டில் ராதா வருகிற 24ஆம் தேதி ஜெனரஸ் அமைப்போடு டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு மற்றும் உலகெங்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக ஒரு முன்னோட்ட ஒரு ப்ரிவியூவாக இன்னைக்கு வந்து பாட்டில் ராதா சத்தியம் திரையரங்கில் மக்களுக்கு இதில் ஒர்க் பண்ணவங்க அண்டு நடிகர் டெக்னீஷியன்ஸ் அண்டு நிறைய நண்பர்கள் தோழர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த படத்தை போட்டு காட்டணும். அண்ட் வந்து மோரோவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அழுதுருக்காங்க. அண்ட் அது இதோட சேர்ந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து தியேட்டர்ஸில் ஒரு என்ன சொல்றது, பொது சமூக மக்கள் வந்து இதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோரோவர் இது வந்து ஒரு சினிமா ப்ரிவ்யூ மாதிரி இன்னைக்கு இல்லை, அதனால கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம சொல்லலாம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய பேர் எமோஷனலாகவும் அண்ட் வந்து டெக்னிக்கலாகவும் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கிறதா வந்து எல்லாரும் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அண்ட் வி ரியலி ப்ரவுட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண தினகர், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற குருசோமசுந்தரம், சஞ்சனா அந்த மற்ற எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட பெரிய ஒத்துழைப்புக்காக வந்து பெரிய சப்போர்ட்டுக்காகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த சேனலோட மியூசிக் ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் ஓவரால் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து நீளம்ல வர படங்களுக்கு வந்து ஒரு மக்கள் எப்போதுமே ஒரு சின்ன ஒரு அன்பை வந்து செலுத்துவாங்க. நிச்சயமாக இந்த படமும் மக்களுக்கு பிடித்த ஒரு படமாகவும் அதே நேரத்தில் சமூகத்தில் ஒரு உரையாடலை உருவாக்குகிற ஒரு சினிமாவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி தான் எடுத்தோம். அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படின்றது வந்து இந்த ப்ரிவியூ ஷோ வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. அண்ட் ரொம்ப நன்றி எங்களோட ஒத்துழைச்சு எல்லாருக்கும் அண்ட் ஊடகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வணக்கம், நான் செல்வா எடிட்டர். பாட்டில் ராதா படம் இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ரஞ்சித்தை நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல படங்களை மட்டுமே தயாரித்து இந்த படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு லைக் வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த மாதிரி சென்டரை பற்றிலாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஸோ அப்படின்ற விஷயங்கள் அண்ட் ஒரு குடிப்பழக்கத்தால் என்னெல்லாம் தவறுகள் நடக்குது, அதை தாண்டி வந்து இப்படி ஒரு மெசேஜை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எடுத்துகிட்டு வந்து சொன்ன தினகருக்கு என்னோட வாழ்த்துக்கள், டைரக்டர் தினகருக்கு என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் எடுக்கப்பட்டு
ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு படத்தை எல்லாரும் ஆதரித்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீனா கேரக்டர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து தினகரன் சார் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொன்னேன். எனக்கு மூவில சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எனக்கு வந்து ஷூட்டிங் அப்போ எனக்கு டைலாக்லாம் சொல்லி தர ஏடிக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு அதில் அதாவது கண்ணெல்லாம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீலம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ. இந்த படத்தில் எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி தினகரன் தேங்க்யூ, பாரத் சார் தேங்க்யூ, ப்ரொடக்ஷனுக்கு தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த பாட்டில் ராதா ப்ரீமியர்ல வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படம் வந்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எனக்கு குரு சோமசுந்தரன் வந்து எனக்கு பர்சனலாக தெரியும், சஞ்சனா வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். இவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ். அதை உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஸ்கில்லை காட்டுற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி நம்ம குழந்தையா இருக்கும்போதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து இந்த பாரதி படம், அப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றின படங்கள், அதுக்கப்புறம் பாடமாக என்ன எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்கூலில் ஒரு நாள் லீவ் எடுத்து அதை போட்டு காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமே வந்து இருக்கிற டாஸ்மாக்லாம் ஸ்க்ரீன் பண்ண போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கு. அண்ட் இது வந்து நிறைய படங்களை நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம், நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே டைரக்டர், என்கர் க்ரூ அண்ட் நடித்தவங்க எல்லாருக்கும் என்னோட குணமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் டைம் இருந்தால் கண்டிப்பாக அவசியம் ஃபேமிலியோட போய் பாருங்க. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை 4 முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படமாக தெரியுது. ரொம்ப நல்ல படம். இது நான் சொல்லி தான் நீங்கள் பார்க்கணுன்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம் பார்த்தாலே நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. பாட்டில் ராதா என்டையர் டீமுக்கும் என்னோட வணக்கம். நான் இப்போதான் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம், இது நான் சொல்லலாமான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படம் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸிங்க என்னை கூப்பிடுங்க, நான் வந்து அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் வீட்டுல இருந்து பூ விற்கிறவங்க இல்ல ரொம்ப என்ன சின்ன வயசுல ஸ்கூல் கூட்டிட்டு போன ஆட்டோ அண்ணா, இவங்க எல்லாருமே இந்த குடிப்பழக்கத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க அந்த ஆட்டோ அண்ணாவை 2 தடவை ரீஹாப்ல போட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப குடிப்பழக்கம் வந்து இறந்தே போயிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டுல எவ்வளவு குடி பழக்கத்தினால எவ்வளவு ஃபேமிலி சஃபர் பண்றதுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் ஃபர்ஸ்ட் நன்றி வந்து தினகரன் சாருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகா, ரொம்ப ரியலா, ரொம்ப சென்சிபிளா எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சஞ்சனா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவங்க எடுத்து பண்ணது. அவங்க ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த லாஸ்ட் மோனோலாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என் கண்ணெல்லாம் அப்படி தேங்கி ஒரு மாதிரி தான் நான் வெளில வந்தேன். அண்ட் குரு சார் வந்து எல்லா படத்துலயும் அவர் நடிக்க, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவரோட படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அவர் வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ உண்மையா காமிச்சிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி 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 ஹாப்பி இந்த படத்தை வந்து நான் பார்த்ததுல. எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை, எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் மக்கள், அண்ட் சாதாரண மக்கள் எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அவ்வளோ முக்கியமான படம். இட் ஷுட் ரீச் கேரளத்துலயும் தமிழ்நாட்டிலயும் 2 இடத்துலயுமே இந்த படம் வந்து ரீச் ஆகணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்கஹாலிசம்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல ஜான் விஜய் சாரோட கேரக்டர் அண்ட் ஏஏ மீட்டிங், இந்த ஆல்கஹால் அனானிமஸ் மீட்டிங் வந்து நிறைய பேர் தெரியாது. அண்ட் அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்கஹாலிசம் இஸ் ஒரு டிசீஸ், ஒரு நோய். அது அந்த நோயை வந்து அவங்களுக்கே தெரியாது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ரைட்டிங்லயும் விஷுவலியும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் லைக் ஐ செட், எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும். And my best wishes for the entire team. And நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை எடுத்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிக்கிங் அப் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார்
giving it to us. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பார்த்து வெளில வந்தது. லைக் சந்தோஷம்னா அழுகையோட வந்தேன், ரொம்ப தாக்கத்தோட வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா அவரோட ஸ்க்ரீனில் இருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனோட ஃபிலிம். எப்பவுமே நல்ல கான்டென்ட்டை ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னும் போது சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படம் பாட்டில் ராதா. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட அவங்களோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு இவ்வளோ எமோஷன்ஸை கேரி பண்ணி நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஆல்கஹால் அடிக்ஷன்னால எத்தனை ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில் நடிச்சிருந்த குரு சார், அப்புறம் சஞ்சனா, அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மறக்காமல் ரொம்ப முக்கியமான படம். ஒரு குடும்பத்தில் ஒரு தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது முக்கியமாக ஆல்கஹால்னால இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாட்டில் ராதா ரொம்ப முக்கியமான படம். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா திரைப்படம் இப்போ தான் பார்த்தேன். அது அப்படியே இன்னும் அந்த இன்னும் அப்படியே மெய்ஸ் இருக்குது. ஒரு அருமையான படைப்பு. இந்த படத்தை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும், இந்த படத்தோட இயக்குனர் தினகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும். ஒரு குடிகாரனை பற்றி ஒரு ரொம்ப அவ்வளோ டீட்டெயிலாக இதை வந்து ரொம்ப பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானே அக்கம் பக்கத்தில் இது வந்து நிறைய இந்த மாதிரி ஆட்களை நானும் பார்த்துருக்குறேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை சந்திக்காமல் வந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துலேயுமா இருக்கட்டும், ஒரு தெருவுலையாக இருக்கட்டும், உங்கள் ஊர்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒருத்தரை வந்து கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இதில் என்னென்னா ஒரு 24 மணி நேரம் குடின்னு அந்த குடிக்கு போதையாகி அந்த குடியோட போதை அந்த குடிக்கு அடிமையாகி அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதை இந்த தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து காட்சிப்படுத்தின விதமும் ஒரு சீனும் ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இருக்குது. இதில் வந்து நடிச்சிருக்க குரு சோமசுந்தரம் என்னோட நண்பர் தான். ரொம்ப ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு குடிகாரனாக அந்த குடிகாரனை வந்து திருப்பி திருந்துறதா இருக்கட்டும், ஒரு குடியோட எட்ஜுக்கு போய் ரொம்ப அப்படியே விழுந்து ரொம்ப ஓவர் குடியாகி இந்த ரோட்டில் கிடக்கிற அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்குள்ள அந்த வேரியேஷன்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் பாதிக்கப்பட்டு அதில் வந்து அடைச்சிருக்க அந்த அங்கே வந்து நடித்த எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. உதாரணமாக நம்ம மாறன் அண்ணன் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறையா இடத்துல டைமிங் காமெடியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. காமெடியாகவும் இருக்குது, காமெடியோட எமோஷனோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள இந்த படமாக இருக்குது. சொல்லணுன்னா அது வந்து ஒரு நார்மலாக சம்பாரிச்சிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு குடித்து அதில் போதையை தேடுறதோட நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுல இருக்கிற ஒரு போதை வந்து அந்த போதையோட இந்த போதை அதிகம்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு குடிக்கிறதோட ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கேட்குது பார்த்தீங்களா, அந்த 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அதில் போதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரி வந்து அதாவது குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒன்றா இருந்து அது ஒன்றா மகிழ்ச்சியாக இருக்கிற போதையோட இந்த குடிச்சு வர்ற போதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை தான் இந்த படம் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இந்த டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம் நண்பர் இவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த தயாரிப்பாளர், இயக்குனர், மற்ற இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போய் தேட்டரில் பார்த்து ரசித்து உணர வேண்டிய படமாக அது அவசியமான படமாக அந்த காலகட்டத்தில் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் படம் வந்ததே இல்லை. இது வந்து எல்லாருமே அவசியம் பார்க்கணும், போய் பார்த்து. ஏன்னா குடிகாரெல்லாம் வந்து என்னதான் நீ போதை மறுவாழ்வு மையத்தில் போனால் கூட திருந்த மாட்டாங்க. அவனுக்கா உள்ள தோணி திருந்தணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னதான் குடிகாரனை வந்து இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக திருந்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது. படம் தேட்டரில் போய் பாருங்கள். பாட்டில் ராதா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
பாட்டில் ராதா. இது வந்து நார்மல் தண்ணி, பட் அந்த பாட்டில் வேற. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், திரைப்படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தையோ இல்லை ஒரு நல்ல விஷயத்தையோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லா இயக்குநர்களும் அப்படி அந்த மாதிரி சிந்திக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த படமும் அது மாதிரியான ஒரு படம். இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த மதுவால, குடியால எத்தனை குடும்பங்கள் ரொம்ப துயரத்துலேயும் வேதனையிலையும் வழியிலும் இருக்காங்கன்னு நிறைய பார்க்கலாம். நம்ம தெருவில் 10 வீடு இருக்கும். அது அப்படியே தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் நம்ம இவர் அண்ணா அருண் பாலாஜி, உண்மையிலே 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வியாபாரம்ன்றத மைண்டில் வைக்காமல் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், மக்கள் வந்து அதை பார்த்து அதை திருந்தணும்னு நினச்சி அந்த விஷயத்துக்காகவும் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் தினகருக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். குருசோம் சுந்தரம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. என்னுடைய குத்துப்பட்டிருக்கல எனக்கு டீச்சர். ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சஞ்சனா, அவங்களையும் சொல்லி ஆகணும். எல்லா பேருமே நடித்தவங்க எல்லாருமே ரியாலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு சில வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருந்தது. மிகைப்படுத்தி பேசலை, பட் நான் என்ன ஃபீல் பண்ணான்னு பேசினேன். பாட்டில் ராதா வந்து ஒரு படம் மட்டுமல்ல, பாடம். கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க. அன்புதான் அறம். நன்றி, வணக்கம். ரெடியா? ஓகேவா? போலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் மரகதநாணயம் வீரன் இயக்குனர் ஏஆர்கே சரவணன். இப்போ தான் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வெளியே வரேன். தமிழ்நாட்டுக்கு மிக 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 ரொம்ப அவசியமான படம். நான் இப்படி ஒரு கண்டென்ட் வந்து இதுவரை பார்த்ததே இல்லை. இவ்வளோ தைரியமாக போல்டாக இதை வந்து வெளிப்படையாக சொல்லணும், மக்கள் பார்க்கணும், இதுலேருந்து நிறைய பேர் மீண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து குடிங்கிறத ரொம்ப சோசியலிசம் ஆக்கி படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பொதுவான அந்த கமர்ஷியல் படங்களில் அந்த குடிக்கிறத வந்து ரொம்ப நார்மலைஸாக பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோடய படங்களே அதை நான் வைக்கிறது இல்லை. அது வந்து எவ்வளோ தவறு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த இது வந்து ரொம்ப அழுத்தமாக எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக தவறாமல் எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப முக்கியமான படம். எல்லா ஃபேமிலியிலையும் இதை பார்க்கணும். இதை பார்த்து நிறைய பேர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம். அது போக ரொம்ப மெசேஜாகவும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் இந்த படம் இருக்குது. என் கிரெடிட் அப்போ யாருமே எந்திரிச்சு வரல. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். இயக்குனருக்கு மிகச்சிறந்த ஒரு பாராட்டு. ஏன்னா இப்படி ஒரு கண்டென்ட் அவர் கொடுத்தது சூப்பர், ரொம்ப சூப்பர். நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார், அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.